உங்கள் எல்லோருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் ஐயாவின் தன்னடக்கம் ஊர் அறிந்ததுதான். அந்த தன்னடக்கத்தின் காரணமாக இன்று இன்னொரு முக்கியமான அறிவிப்பை என் வழியே வெளியிட வேண்டுமென்று உங்கள் ஐயா விரும்புகிறார். இன்றிலிருந்து நம் வயலில் பணி செய்து வயோதிகம் காரணமாகவோ தளர்வு காரணமாகவோ யாரேனும் ஓய்வு பெற்றால் அவர்கள் ஓய்வுக்கு முன் வாங்கிய ஊதியத்தில் 1/4 பங்கு அவர்களுக்கு அவர்களின் ஆயுள் வரை கொடுக்கப்படும். விவசாயிகளே, நம் ஊரான இந்த கூரத்தில் கர்ணனுக்கு அடுத்தபடியாக ஒரு கொடையாளி உண்டென்றால் அது நம் ஐயாதான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உதாரணமாக, நமது வீட்டில் நடைபெறும் திருமணங்கள், பிள்ளைகளின் படிப்பு செலவுகள், வைத்திய செலவுகள், எல்லா செலவுகளையும் எஜமானர் தான் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது எஜமானர் இப்படி ஒரு சலுகையை விவசாயிகளுக்கு கொடுக்க நினைப்பது எஜமானரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆமாங்க ஐயா, முதலாளி ஐயா குடும்பம் தான் எங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு வருது, அதில் சந்தேகமே இல்லைங்க ஐயா. உண்மைதானுங்க ஐயா. நாங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுபோல் ஜமீன்தார் ஐயாவும் நல்ல உடல் நலத்தோட நல்லா வாழணுங்க ஐயா. நாங்களும் எங்கள் குடும்பமும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோங்க ஐயா. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் ஏழை பாழைங்களான எங்களை மதித்து இவ்வளவு செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ தெரியலைங்க ஐயா. நீங்கள் பேசுவதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் என் மீது எவ்வளவு பாசமும் மரியாதையும் வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இதே அன்பை நீங்கள் என் மகன் ஸ்ரீவத் சாங்கன் மீதும் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை, விருப்பம் எல்லாம். என் மூதாதையர் செய்ததைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். இந்த தர்ம கைங்கரியம் தொடர வேண்டும். இப்போது நான் செய்வதைப் போலவே தொடர்ந்து என் மகன் ஸ்ரீவத் சாங்கனும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு அவனையும் வரச் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நெல் மூட்டையை அவர் முன்னிலையில் தான் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். அடுத்த ஆண்டு முதல் அவன் தானே முன்வந்து இந்த நல்ல காரியத்தை தொடர வேண்டும். ஏனென்றால் இது இந்த ஜமீனில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடந்து வருகின்ற ஒன்றல்லவா. இதில் எந்தவிதமான குறையும் வந்துவிடக்கூடாது. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். உங்களின் மகிழ்ச்சியே எங்களின் மகிழ்ச்சி. நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வருஷம் இப்போ இருக்கிற ஜமீன்தார் ஐயா நெல்லை கொடுக்கறது உண்மைதான். முதலாளிக்கு தாராளமா தானம் செய்யற குணம் உண்டு. எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற பரந்த மனசு உண்டு, அதனால கொடுக்கறாரு. ஆனா இவர் மகன் எப்படியோ அப்பாவை போல புள்ளையும் இருப்பாரோ என்னவோ. நெல்லு மூட்டைகளை பங்கிட்டு நமக்கெல்லாம் கொடுப்பாரோ இல்லையோ யாரு கண்டா.